வரி வசூல் பண்ணக்கூடியவர்கள். ஆமா, எங்கே வரி வசூல் செய்து கொண்டு வருகிறீர்கள்? கொங்கு நாட்டுல தாராபுரத்துல வரி வசூல் பண்ணிட்டு சங்கிரி கோட்டைக்கு போயிட்டு இருக்கிறோம். ஐயா, வரி வசூலிக்கும் தலைவரே. ஐயா சொல்லுங்க ஐயா. இந்த பணம் எல்லாம் மைசூருக்கு செல்கிறது, அப்படித்தானே? ஆமா, இந்த பணமெல்லாம் மைசூர் மகாராஜா கஜானாவுக்கு போகணும். இல்லை, இது கொங்கு நாட்டு உழவர்களின் உழைப்பு. அது அவர் உரிய இடமா சேரும். மைசூர் கஜானாவுக்கு கிடையாது, தெரியுமா? வெங்கடேயர் அவர்களே, கொங்கு நாட்டால் பேடி அல்ல ஆண்மையற்றவன் என்று எண்ணிவிடாதீர்கள். அடுத்தவர்களை அடிமைப்படுத்தவும் விடமாட்டான், அடிமையா வாழவும் மாட்டான். முடிந்தால் உங்கள் மைசூர் மகாராஜாவிடம் போய் சொல்லுங்கள், கொங்கு நாட்டில் எங்கும் ஒரு பைசா வரி வசூல் செய்யக்கூடாது என்று. பேடியும் அல்ல, அப்படி வாழ்றவும் அல்ல, தெரியுமா? ஐயா, நாங்கள் அப்படியே சொல்றோம். புறப்படுங்கள், ஓடிவிடுங்கள். ஐயா, இதெல்லாம் வரி பணம். திவான் கேட்டா நாங்க என்னையா பதில் சொல்றது? ஓ, இதெல்லாம் வரி பணமா? ஆமாம். சரி, அப்படியே வைத்து விட்டு போய்விடுங்க. திவான் கேட்டா நாங்கள் என்ன பதில் சொல்வது? என்னவென்று பதில் சொல்லுங்கள். சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவில் வந்து சின்ன மலை பிடிக்கிக் கொண்டார் என்று போய் சொல்லுங்கள். சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையிலே சின்னமலை. அற்புதமான பெயர் தீர்த்தகிரி. இனி நாங்கள் எல்லோரும் சின்னமலை என்று அழைப்போம். சின்னமலை, சின்னமலை.